ஹலோ கைஸ். நம்ம இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆல்ரெடி வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நம்ம ரீகால் பண்ணிட்டு இருக்கோம். 10 கொஸ்டின் பேப்பர் முடிச்சாச்சு. 11வது கொஸ்டின் பேப்பர்ல வந்து பார்ட் ஏ வீடியோ முடிஞ்சுச்சு இல்லையா? ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பார்ட் பி, அதாவது அடுத்த 50 கொஸ்டின் வந்து நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா 51லேருந்து 100 வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ரீகால் பண்ணலாம். ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணாதவங்க சீக்கிரம் போய் படிங்க. நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல கொஸ்டின் பேப்பர்ஸ் தனியாக போட்டிருக்கோம். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா பார்ட் ஏ பார்ட் 1 பார்ட் 2ன்னு போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதில் பார்க்கலாம். பொறுத்துக. ஈன்று, கொம்பு, கழித்திட, விடுதி கொடுத்துருக்காங்க. ஈன்று அப்படின்னா தந்து, கொம்புனா கிளை, கழித்திடனா மகிழ்ந்திட, விடுதினா தங்குமிடம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு தேர்டு, ரெண்டு இதில் இருக்கு. செகண்ட் ஒனுக்கு ஃபோர்த்து, தேர்ட் ஒனுக்கு ஃபர்ஸ்ட். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சொல் பொருள் பொறுத்துக. பருதி, வெற்பு, துயின்று, பயின்று. ஸோ பருதினா கதிரவன், வெற்புனா மலை, துயின்று அப்படின்னா என்னது? பயின்றுனா கற்று இல்லையா? ஸோ துயின்றுனா உறங்கி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்போ ஏ. ஸோ இதில் வந்து நமக்கு துயின்றுனா உறங்கி. ஸோ இதை நீங்கள் படிக்கும்போது தெரியாததை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஏதாவது ஒன்று வந்து அந்த இடத்துல கிளிக் ஆச்சு. இப்போ ஒரு 4 இது கேட்டிருக்காங்க, ஒன்றுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணும்போது இதில் ஆப்ஷனில் சிலது அப்படி கிளிக் ஆகி வந்துடும். அதனால நமக்கு புதுசாக இருக்கிறத படிச்சுட்டே போயிருங்க. ஓகேவா? பருதினா கதிரவன், வெறுப்புனா மலை, பயின்றுனா கற்று, இதுவரை தெரியும். துயின்றுனா உறங்கி. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவல், சுவல், பழனம், புறவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஈஸியாக நமக்கு தெரிகிறது என்னது? பழனம்னா வயல்னு தெரியும். இதான் 3வது இல்லையா? ஸோ மற்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம பார்த்துருவோம். சிக்கு வந்து 3வது எதில் வருது? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னில் மட்டும்தான் வருது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் என்னது ஆன்சர். சாரி, ஃபர்ஸ்ட் 1வது இல்லையா? இது 1வது பிளேஸில் இருக்கு இல்லையா? ஸோ 1. ஸோ ஆப்ஷன் சி தான் என்னது அப்படின்னா ஆன்சர். ஓகேவா? அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் அது யூஸ் ஆகும். ஓகேவா? அப்போ இந்த இதுலேருந்து நம்ம என்னெல்லாம் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அவல். அவல்னா என்னது? பள்ளம். அவல் அப்படின்னா பள்ளம். சுவல் அப்படின்னா பிடரி. சுவல் அப்படின்னா பிடரி. பழனம்னா வயல். புறவுனா அப்போ காடு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது பொறுத்துக்க படிக்கும்போது எக்ஸ்ட்ரா தெரியாதது வந்துச்சு அப்படின்னா அதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்ததுல வந்து அது ஒன்று மட்டும் நமக்கு தெரிஞ்சா கூட ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி. ரைட்டா? அவல்னா என்ன? பள்ளம். சுவல்னா என்னது? பிடரி. அவல்னா பள்ளம், சுவல்னா பிடரி, பழனம்னா வயல், புறவுனா காடு. புறவு அப்படின்றது காடு. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பிழை திருத்துதல். ஒரு ஓர் சரியான பதிலை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி வந்து நம்ம இலக்கணத்தில் போட்டிருக்கோம். புக் பேக் கொஸ்டின்ல இது இருக்கு. அதே தான் சேம் கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி புக் பேக் கொஸ்டின் இப்போ ஒரு பேஸ் பண்ணி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல புக் பேக் கொஸ்டின்ல இது இருக்கு, போய் படிங்க. ரைட்டா? ஆப்ஷன் ஏ பார்ப்போம். ஓர் அழகிய நகரம். ஆப்ஷன் பி ஒரு அழகிய நகரம். ஆப்ஷன் சி ஒரே அழகிய நகரம். ஆப்ஷன் டி ஒன்று அழகிய நகரம். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி என்ன சொன்னோம் அப்படின்னா உயிரெழுத்து அப்படின்னா உயிரெழுத்துல தொடங்குறது ஒரு வேர்டுக்கு முன்னாடி வர்றது என்ன வரணும் அப்படின்னா ஓர் தான் வரணும். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? ஓர் தான் என்ன செய்யணும்? வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட். கரடி ஒரு அணை துண்ணி. உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்னு சொன்னோம்? ஓர். அப்போ ஆப்ஷன் ஏ தான் என்னது ஆன்சர். ஓகேவா? உயிர்மை எழுத்துல தொடங்குது அப்படின்னா அந்த இதுக்கு முன்னாடி ஒரு வரணும். ஒரு உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி இப்போ கரடி அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம போட போறோம்னா ஒருன்னு போடணும். ஒரு கரடி. ஓகேவா? இது உயிர்மை எழுத்து, இதுக்கு முன்னாடி ஒரு வரணும். இப்போ அனைத்துண்ணி அப்படின்னா இது வந்து உயிரெழுத்து, இதுக்கு முன்னாடி ஓர் வரணும். ஓகேவா? உயிர்மை எழுத்துக்கு முன்னாடினா ஒரு, உயிரெழுத்துக்கு முன்னாடினா ஓர். ஓகேவா? நெக்ஸ்ட். விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் அப்படின்னு மறுத்து சொல்றது என்னது? மறைவிடை. ஸோ இதெல்லாம் நிறைய கொஸ்டின் திரும்ப 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 கேட்டதே தான் கேட்டுட்டே இருக்காங்க நிறைய. இது வரைக்கும் கொஸ்டின் ஃபாலோ பண்ணி நம்மகிட்ட படிச்சுட்டே வர்றவங்க கண்டிப்பா தெரியும் கேட்ட கொஸ்டின் எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ஸோ கடைக்கு போவாயா அப்படின்ற கொஸ்டினுக்கு போக மாட்டேன். கடை எங்க இருக்கு? அங்க இருக்குன்னு சுட்டி காட்டி சொன்னா சுட்டு விடை. கடைக்கு போவியா? போறேன் அப்படின்னு சொன்னா நேர்விடை. கடைக்கு போறியா? போவியா? நீயே போய்க்கோ அப்படின்னு நம்மளையே வந்து ஏவி விடுறது ஏவல் விடை. ரைட்டா? நெக்ஸ்ட். அடுத்த விடை வகைகள்.
உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது. அதாவது ஒரு கொஸ்டினுக்கு அதுக்கு இனமான இன்னொரு ஆன்சரை சொல்றது. கதை எழுத தெரியுமானா கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு ஆன்சர் பண்றது. அதுக்கு இனமான இன்னொன்னு சொல்றது என்னது? இனமொழி விடை. ஓகேவா? இல்ல எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு? உருவது கூறல் விடை. உருவது கூறல் விடைனா என்னது? இப்ப நீ விளையாடலையா அப்படின்ற கேட்ட கொஸ்டினுக்கு கால் வலிக்கும், அதாவது இனிமே நடக்க போற விஷயத்த சொல்றது என்னது? உருவது கூறல் விடை. ஓகேவா? இதே வந்து கால் வலிக்குது, ஆல்ரெடி நடந்தத சொல்லும்போது அது உற்றது உரைத்தல் விடை. ஓகேவா? அது நெறைய கொஸ்டின் சொல்லிட்டேன். நானும் நெறைய தடவ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அலுவல் சார்ந்த சொற்கள் கலைச்சொல். இன்டர்நெட். இன்டர்நெட்னா என்னது? இணையம். ஆன்டி கிளாக்வைஸ் இடஞ்சுழி. இமெயில் அப்படின்னா மின்னஞ்சல். சர்ச் இன்ஜின்னா தேடுபொறி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஃபோர்த் ஒன் 2 இதில் இருக்கு. செகண்டுக்கு தேர்டு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். கலைச்சொல்லின் பொருள் அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. கலைச்சொல்லின் பொருள் அறிந்து சரியான விடையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. ஆடிட்டர். ஆப்ஷன் ஏ கணக்கர். ஆப்ஷன் பி கணக்கு எழுத்தர். ஆப்ஷன் சி பட்டய கணக்கர். ஆப்ஷன் டி பட்டய எழுத்தாளர். ஆடிட்டர்னா யாரு? பட்டய கணக்கர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். கலைச்சொல்லுக்கு ஏற்ற சரியான தமிழ் சொல். கலைச்சொல்லே எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்கன்றதை நோட் பண்ணிக்கோங்க. புக்குக்கு பின்னாடி இருக்கிற கலைச்சொல் ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. புக்குக்கு பின்னாடி இருக்கு. ரைட்டா? அஃபிடாவிட் அப்படின்னா யாரு? என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ சாட்டுரை. ஆப்ஷன் பி ஆணை உறுதி ஆவணம். ஆப்ஷன் சி ஆவணம் உறுதிமொழி. ஆப்ஷன் டி அதிகார ஆவணம். ஸோ அஃபிடாவிட்னா என்னது? ஆப்ஷன் பி ஆணை உறுதி ஆவணம். அஃபிடாவிட்னா என்னது? ஆணை உறுதி ஆவணம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. உவமை தொடர் உணர்த்தும் பொருளை தேர்க. ஆப்ஷன் ஏ பயனற்ற செயல். ஆப்ஷன் பி எதிர்பாரா நிகழ்வு. ஆப்ஷன் சி அதிக துயரம். ஆப்ஷன் டி இரட்டிப்பு மகிழ்ச்சி. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. ஸோ அந்த உவமை சொல்ற பொருள் என்ன? நம்ம நினைச்சது அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக நடந்தது. இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஆப்ஷன் டி தான் என்னது? ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். திருவிழாவை காண மக்கள் திரண்டு வந்தனர். இத்தொடருக்கு ஏற்ற உவமை தொடர் என்ன? திருவிழாவை காண மக்கள் திரண்டு வந்தனர். ஆப்ஷன் ஏ நெல்லிக்காய் முட்டையை கொட்டினார் போல. ஆப்ஷன் பி மடை திறந்த வெள்ளம் போல. ஆப்ஷன் சி கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. ஆப்ஷன் டி விழலுக்கு இறைத்த நீர் போல. இப்ப திருவிழாவை காண வந்த மக்கள் திரண்டு வந்தாங்க. அப்ப இதுக்கு நெல்லிக்காய் முட்டையை கொட்டினது போல அப்படின்னா ஒற்றுமை இல்லாம இருக்கிறது. இது கிடையாது ஆன்சர். இது தப்பு. மடை திறந்த வெள்ளம் போல் தடையின்றி மிகுதியாக. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது கம்பி நீட்டுதல் அப்படின்ற உவமை கூறும் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இயலாத செயல். ஆப்ஷன் பி எண்ணி செயல்படாமை. ஆப்ஷன் சி விரைந்து வெளியேறுதல். ஆப்ஷன் டி புகழ்பெற்று விளங்குதல். கம்பி நீட்டினா அப்படின்னு சொன்னா ஸ்பீடா வெளியே போயிட்டோம். ஆப்ஷன் சி விரைந்து வெளியேறுதல். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். எவகை வினை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவன் திருந்தினான். ஆப்ஷன் ஏ தன்வினை. ஆப்ஷன் பி பிறவினை. ஆப்ஷன் சி செய்வினை. ஆப்ஷன் டி செயற்பாட்டு வினை. அவன் திருந்தினான். ஸோ அவனோடதை தான் செஞ்சிருக்கான். கரெக்டா? அப்போ தன்வினை. ஓகேவா? அவன் திருத்தினான் அப்படின்னா பிறவினையில வரும். அவன் திருந்தினான். அப்ப அது என்னது? தன்வினை. ரைட்டா? நெக்ஸ்ட். எவகை வாக்கியம் என கண்டு எழுதுதல். சட்டி உடைந்து போயிற்று. எவகை வாக்கியம் இது? ஆப்ஷன் ஏ செயற்பாட்டு வினை. ஆப்ஷன் பி செய்வினை. ஆப்ஷன் சி தன்வினை. ஆப்ஷன் டி பிறவினை. சட்டி உடைந்து போயிற்று. எவகை வாக்கியம் அது? ஆப்ஷன் ஏ செயற்பாட்டு வினை. ஓகேவா? நெக்ஸ்ட். எவகை வாக்கியம் என கண்டறிக. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா குமரன் மழையில் நனையவில்லை. வினா தொடர்னு கொடுத்துருக்காங்க. இது வினா தொடரா? குமரன் மழையில் நனையல அப்படின்றது எதிர்மறை தொடர். ரைட்டா? ஆப்ஷன் பி. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. செகண்ட் வருவோம். அப்துல் நேற்று வருவித்தான். வித்தான் பித்தான் வந்தாலே பிறவினை தொடருது. ரைட்டா? அப்போ ஆப்ஷன் பியும் தப்பு. ஆப்ஷன் சி வரலாம். உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார்? அப்போ அது ஒரு கொஸ்டின் மார்க். வினா தொடர் அது. ஓகேவா? ஆப்ஷன் சியும் வராது. ஆப்ஷன் டி குமரன் மலையில் நனைந்தான். உடன்பாட்டு தொடர். ஒரு செய்தி தொடர் மாதிரி இருக்கு. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். விடைக்கேற்ற வினா அமைக்க. 1957ஆம் ஆண்டு முதலே ரஷ்யா உட்பட்ட பல நாடுகள் செயற்கைக்கோள்களை ஏவியிருக்கின்றன. 1957ஆம் ஆண்டு முதலே ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கைக்கோள்களை
ஏவி இருக்கின்றன. அப்போ இதுக்கான ஆன்சர் கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் நம்ம கிட்ட கேட்குறாங்க. எதுக்கு கொஸ்டின் நமக்கு எந்த ஆண்டு முதல் ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கைக்கோள்களை ஏவி இருக்கின்றன? ஆப்ஷன் ஏ கரெக்டாக தான் இருக்கு. ஆப்ஷன் பிக்கு வருவோம். 1957ஆம் ஆண்டு முதல் ரஷ்யா செயற்கைக்கோளை ஏவி உள்ளதா? தப்பு. ஆப்ஷன் சிக்கு வரும். செயற்கைக்கோள்களை பல நாடும் ஏவி இருக்கின்றனவா? இந்த கொஸ்டினும் தப்பு. ஆப்ஷன் டி செயற்கைக்கோள்களை ஏவிய நாடுகள் இவை. ஸோ இதெல்லாமே இதுக்கு ஆப்ட் ஆகலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டாக இருக்கு. எந்த ஆண்டு முதல் ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கைக்கோள்களை ஏவி இருக்கின்றன? 1957ஆம் ஆண்டு முதலே ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கைக்கோள்களை ஏவி இருக்கின்றன. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நம் முன்னோர் இயற்கையோடு இயைந்த வாழ்வு நடத்தினர். ஸோ இதுக்கான கொஸ்டின் நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யார் இயற்கையோடு இயைந்த வாழ்வு நடத்தினர்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக தான் இருக்கு. செகண்ட் வருவோம். நம் முன்னோர் என்பது யாரை குறிக்கும்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இது கிடையாது. அப்போ இது தப்பு. ஆப்ஷன் சி பார்ப்போம். எந்த பகுதியில் அகழாய்வுகள் நடத்தப்பட்டன? அகழாய்வு பற்றியே இதில் சொல்லலை. ஸோ இதுவும் தப்பு. ஆப்ஷன் டி பார்ப்போம். நாம் ஏன் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும்? நம்ம ஏன் அப்படி வாழணும்னு கேட்கல அவங்க. நம்ம முன்னோர் அப்படி வாழ்ந்தாங்கன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுவும் தப்பு தான். ஆப்ஷன் ஏ தான் இப்போ என்னது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். யார் இயற்கையோடு இயைந்த வாழ்வு நடத்தினர்? ரைட்டா? அடுத்தது இரு வினைகளினுடைய பொருள் வேறுபாடு அறிதல்னு கேட்டிருக்காங்க. விலை, இன்னொன்று விளை. விலைனா என்ன மீனிங்? விளைனா என்ன மீனிங்? ஆப்ஷன் ஏ செய்தல், வியத்தல். ஆப்ஷன் பி பொருளின் மதிப்பு உண்டாக்குதல். ஆப்ஷன் சி விரும்புதல், மெலிந்து போதல். ஆப்ஷன் டி செடியின் இலை, நூலிலை. விலைனா என்ன? பொருளினுடைய காஸ்ட், அதை நம்ம விலைன்னு சொல்லுவோம். விளைனா விளைவித்தல், உண்டாக்குறது, அந்த மாதிரி. ரைட்டா? அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்க சொல்லியிருக்காங்க. ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர் நின்றனர் சீருடையுடன். தப்பு. ஆப்ஷன் பி பார்ப்போம். மாணவர்கள் சீருடையுடன் நின்றனர் வழிபாட்டு கூட்டத்தில். தப்பு. ஆப்ஷன் சி பார்ப்போம். வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் சீருடையுடன் நின்றனர். ஸோ இது கரெக்டாக இருக்கு. ஆப்ஷன் டி பார்க்கலாம். வழிபாட்டு கூட்டத்தில் நின்றனர் சீருடையுடன் மாணவர்கள். ஸோ இதுவும் தப்பு. ஆப்ஷன் சி தான் இப்போ என்னது ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அகரவரிசைனால ரொம்ப ரொம்ப ஈஸி இல்லையா? ஸோ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உள்ளதை மட்டும் பார்ப்போம். இதில் உயிரெழுத்துக்களில் தொடங்குறது இருக்கா? மூணுமே உயிரெழுத்துக்களில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இது இந்த ஆப்ஷன் தப்பு. அப்போ இந்த மூணையும் பார்ப்போம். இந்த மூணில் எது ஃபர்ஸ்ட் வரும்? அ ஆ இ இ உ ஊ. ரைட்டா? அப்போது ஊக்கு அடுத்தா ஏ வரும். அப்போ இதுவும் தப்பு. இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் வரப்போகுது. அப்போ இதுக்கு அடுத்து என்ன வருது? மா, இது ஏ. ஸோ ஏ தான் உயிரெழுத்து. அது வந்து உயிர்மை எழுத்து. அங்கு அதுக்கு அடுத்து தான் வரும். அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சொற்களை ஒழுங்குபடுத்தி தொடர் எழுத சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கூர்மையான புலவருக்கு வேல் போன்ற கருவியாகும் புகழ் மிகுந்த நல்ல தமிழ். இது தப்பு. ஆப்ஷன் பி வேல் போன்ற கருவியாகும் நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான தமிழ். இது தப்பு. ஆப்ஷன் சி நல்ல புலவர்களுக்கு புகழ் மிகுந்த கூர்மையான தமிழ் வேல் போன்ற கருவி. இதுவும் தப்பு. தமிழ் நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். ஸோ இது கரெக்ட். ஆப்ஷன் டி தான் இப்போ என்னது கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் அகர வரிசைப்படி எழுதுக. அகர வரிசைப்படி எழுதுக அப்படின்னா ஸோ கோப்பெரு, நற்கிள்ளி, காவற்பெண்டு, புறநானூறு, வீரம், சோழ மன்னன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வர்றது என்னது? இது வந்து கோ, இது கா, இது சோ, இது வி. ஸோ இதில் வந்து எது ஃபஸ்ட்டு வரும்? கா வரிசை தான் ஃபஸ்ட்டு வரும். ரைட்டா? இது சா வரிசை வருது, வா வரிசை வருது. ஸோ இப்போ இது ரெண்டுமே வராது. கா வரிசை தான் வரும். கா, கோ. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு காவற்பெண்டு. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் இசைக்கருவிகளின் பெயர்களை அகர வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இசைக்கருவி அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அகர வரிசைப்படுத்தினாலே சேம் தான். குழப்பறதுக்காண்டி இசைக்கருவிகளோட பெயரை அகர வரிசைப்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது பிரச்சனை இல்லை. அகர வரிசைப்படுத்தினாலே நமக்கு சேம் இதுதான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நா வருது, க வருது. அப்போ க தான் ஃபர்ஸ்ட் வரணும். அடுத்தது ப, அடுத்தது உ. அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு எது வரணும்? உயிரெழுத்து தான் முதல்ல வரணும். அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. மறுபடியும் அதே தான். ஃபஸ்ட்டு பார்ப்போம். வா வரிசை வருது, கா வரிசை வருது, தா வரிசை வருது. அப்போ நமக்கு எது வரணும்? க வரிசை தான் வரணும். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா?
நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். விதை என்ற சொல்லினுடைய எதிர்மறை தொழில் பெயர் என்ன? விதை அப்படிங்கிற வேர்ச்சொல், அதுக்கு எதிர்மறை தொழில் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ விதைத்தல், ஆப்ஷன் பி விதையாமை, ஆப்ஷன் சி விதைக்காதிரு, ஆப்ஷன் டி விதைப்பது. ஸோ எதிர்மறை தொழில் பெயர் என்னது? விதையாமை. ஆப்ஷன் பி தான் என்னது ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் வினைமுற்று வினையச்சம். பாடினாள் கண்ணகி அப்படின்றது என்ன தொடர்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தொகைநிலை தொடர், ஆப்ஷன் பி பெயரச்ச தொடர், ஆப்ஷன் சி வினைமுற்று தொடர், ஆப்ஷன் டி வேற்றுமை தொடர். வினைமுற்று தொடர், வினைமுற்றெல்லாம் நம்ம ஆல்ரெடி என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இலக்கண பாட்டு நம்ம போட்டிருக்கோம். ஸோ இலக்கணம் வந்து தெரியலை, இலக்கணத்தில் எனக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்றவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இலக்கணம் மட்டும் தனியாக போடுறோம் 6th-லேருந்து 12th வரைக்கும். ஓகேவா? ஸோ அதை போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சாப்டர் எடுத்து அதுலேருந்து எத்தனை கொஸ்டின் உங்களால் எடுக்க முடியுமோ அத்தனை கொஸ்டின் நம்ம எடுத்து போட்டிருக்கோம் ஒவ்வொரு சாப்டர்லையுமே இலக்கணத்தில். ஓகேவா? அந்த ஒரு கொஸ்டினுமே ஸ்கிப் பண்ணாமல் லைன் பை லைனாக ரீட் பண்ணி நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை நீங்கள் வந்து இலக்கணத்தில் எனக்கு டவுட்ஸ் இருக்குது, இலக்கணம் இன்னும் கிளாரிஃபை ஆகலை, இலக்கணம் புரியலை அப்படின்றவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் படிங்க. ரைட்டா? பாடினாள் அப்படின்றது முற்று பெற்றுச்சு, இது வினைமுற்று. ஓகேவா? அப்போ இது என்ன தொடர்? அப்போ வினைமுற்று தொடர் இல்லையா? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஆள் என்னும் வேர் சொல்லினுடைய தொழில் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆளுதல், ஆப்ஷன் பி ஆளல், ஆப்ஷன் சி ஆள்க, ஆப்ஷன் டி ஆளு. ஆள் அப்படிங்கிற வேர் சொல்லினுடைய தொழில் பெயர் என்னது? ஆளுதல். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஆளல். இதுல ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆளல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல அல் விகுதி இருக்கு, இதுல தல் விகுதி இருக்கு. ஓகேவா? ஆளுதல் அப்படின்றதுல தல் விகுதி இருக்கு, பட் அஃபிஷியல் இதுல வந்து அல் விகுதி வச்சு தான் கொடுத்துருக்காங்க ஆளல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அல் தல் அது எல்லாமே நமக்கு தொழில் பெயர் விகுதி தான். ஓகேவா? ஆள்க அப்படின்னா அது வியங்கோல் வினைமுற்றுல வந்துடும், வியங்கோல் வினைமுற்றுல வந்துடும். ஓகேவா? ஸோ அஃபிஷியல் கீ ஆளல் அப்படின்னு தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. செய்தான். ஸோ இதோடைய வேர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் ஏ செய்தல், ஆப்ஷன் பி செய், ஆப்ஷன் சி செய்த, ஆப்ஷன் டி செய்யும். ஸோ இதோட வேர்ச்சொல் என்னது? ஆப்ஷன் பி செய் அப்படின்றதான் இதோட வேர்ச்சொல். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் குமைந்தனை இதோடைய வேர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் ஏ குமைந்த, ஆப்ஷன் பி குமைந்து, ஆப்ஷன் சி குமைத்த, ஆப்ஷன் டி குமை. குமைந்தன இதோட வேர்ச்சொல் என்னது? குமை. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு. என்ன பொருள்? வெற்பு, சிலம்பு, பொறுப்பு, குன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? ஆப்ஷன் ஏ மழை, ஆப்ஷன் பி மலை, ஆப்ஷன் சி அணிகலன், ஆப்ஷன் டி குணம். ஸோ இதில் வெற்பு, சிலம்பு, பொறுப்பு, குன்று இந்த சொற்கள் வந்து எதை குறிக்கும்? நமக்கு வந்து மற்றது தெரியுமோ இல்லையோ வெறுப்புனா மலைன்னு தெரியும் இல்லையா? ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? அப்போ இன்னும் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா மலை அப்படின்றதுக்கு சிலம்புன்ற பேர் இருக்கு, பொறுப்பு, குன்று, ஸோ இது எல்லாமே மலை தான். ஓகேவா? குன்று, வெற்பு இது ரெண்டுமே நமக்கு தெரியும். சிலம்பு, பொறுப்பு இது ரெண்டும் படிச்சு வச்சுக்கோங்க. சிலம்பு அப்படின்னாலும் மலைன்னு அர்த்தம், பொறுப்புனாலும் மலைன்னு அர்த்தம். ஓகேவா? படிச்சுக்கோங்க. அடுத்தது தலை சொல்லுக்குரிய இணையான வேறு சொற்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ புல், இலை, ஆப்ஷன் பி சிறை, கால் சிலம்பு, ஆப்ஷன் சி கட்டுதல், விலங்கு, ஆப்ஷன் டி முதன்மை, சிரசு. ஈஸியா தெரியும், தலைனா முதன்மை, சிரசு அதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சூரியன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதனுடைய வேறு பெயர்கள் இதெல்லாமே. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். கதிரவன், ஆதவன், பகலவன், ஞாயிறு. அடுத்தது செகண்ட் ஆப்ஷன் கதிரவன், பகலவன், திங்கள், ஞாயிறு. ஆப்ஷன் சி வெய்யோன், ஞாயிறு, சந்திரன், பகலவன். ஆப்ஷன் டி ஆதவன், ஞாயிறு, கடல், வெய்யோன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா திங்கள்னா நிலவு, சந்திரன், கடல் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். சூரியன்னா கதிரவன் சொல்லலாம், ஆதவன் சொல்லலாம், பகலவன் சொல்லலாம், ஞாயிறுனும் சொல்லலாம். ரைட்டா? நெக்ஸ்ட் ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. அலை, இன்னொன்று அழை.
பறவை, நீர்த்திரை. ஆப்ஷன் பி குளிர்ச்சி, மது. ஆப்ஷன் சி கடல் அலை, வரவழைத்தல். ஆப்ஷன் டி மிகுதி, கடல். இப்போ அலைனா என்னது? கடல் அலை. அலைனா அழைத்தல், வரவழைத்தல். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்ல வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஒன்று ஆணி, இன்னொன்று ஆணி. ஆப்ஷன் ஏ எழுத்தாணி, இன்னொன்று மாதம். ஆப்ஷன் பி இரும்பாணி, வருடம். ஆப்ஷன் சி எழுத்தாணி, காலம். ஆப்ஷன் டி இரும்பாணி, நாள். ஸோ இதோட பெர்ஃபெக்ட் ஆன்சர் என்னது? நம்ம வந்து ஆணினா எழுத்தாணி, ரைட்டா? ஸோ அப்போ இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான். ஆணிங்கிறது மாதம் சொல்லலாம், காலம்னு சொல்லலாம். பெர்ஃபெக்டாக ஆணிங்கிறது மாசம் இல்லையா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இன்டலெக்சுவல், அறிவாளர். ஆப்ஷன் பி சிம்போலிசம், ஆய்வேடு. ஆப்ஷன் சி எம்ப்ளம், குறியீட்டியல். ஆப்ஷன் டி தீசிஸ், சின்னம். ஸோ இதில் கரெக்டானது இது இன்டலெக்சுவல், அறிவாளர். இன்டலெக்சுவல்னா என்னது? அறிவாளர். ஓகேவா? நெக்ஸ்ட் இ காமர்ஸ் இணையான தமிழ்ச்சொல் கேட்டிருக்காங்க. இ காமர்ஸ் இணையான தமிழ்ச்சொல். ஆப்ஷன் ஏ மின்னணு வணிகம். ஆப்ஷன் பி பற்று. ஆப்ஷன் சி இணையதள வணிகம். ஆப்ஷன் டி மின்னணு. இ காமர்ஸ் இணையான தமிழ்ச்சொல் என்ன? ஆப்ஷன் ஏ மின்னணு வணிகம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். டெபிட் கார்டு என்பதனுடைய இணையான தமிழ்ச்சொல் என்ன? டெபிட் கார்டு என்பதன் இணையான தமிழ்ச்சொல். ஆப்ஷன் ஏ கடன் அட்டை. ஆப்ஷன் பி காசோலை. ஆப்ஷன் சி வரையோலை. ஆப்ஷன் டி பற்று அட்டை. டெபிட் கார்டுனா என்னது? பற்று அட்டை. ஆப்ஷன் பி தான் ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கிரெடிட் கார்டுனா கடன் அட்டைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின். மரபு பிழை நீக்கிய சொல்லை தேர்வு செய்க. ஓகேவா? ஆப்ஷன் ஏ புறா குணுகும். ஆப்ஷன் பி மயில் கத்தும். ஆப்ஷன் சி கிளி கூவும். ஆப்ஷன் டி குயில் அகவும். ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? புறா குணுகும். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். மயில் அகவும், குயில் கூவும், கிளி பேசும். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான மரபு சொல்லினை தேர்க. சப்பாத்தி கள்ளி அந்த இதை என்ன சொல்லுவோம் நம்ம? ஆப்ஷன் ஏ தோகை. ஆப்ஷன் பி தாள். ஆப்ஷன் சி தலை. ஆப்ஷன் டி மடல். சப்பாத்தி கள்ளி வந்து மடல்னு சொல்லுவோம். மடலா தோகையா? என்ன சொல்லுவோம்? மடல். மடல் தான் சொல்லுவோம். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நாணல் தான் தோகைன்னு சொல்லுவோம். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? நாணலுக்கு தான் என்ன சொல்லுவோம்? தோகை. சப்பாத்தி கள்ளி வந்து மடல். ரைட்டா? நெக்ஸ்ட் பொருந்தாத சொல்ல கண்டறிய சொல்லியிருக்காங்க. நச்சினை, கலித்தொகை, பரிபாடல், மதுரை காஞ்சி. ஸோ இதில் பொருந்தாதது எது? ஆப்ஷன் ஏ மதுரை காஞ்சி. ஆப்ஷன் பி நச்சினை. ஆப்ஷன் சி பரிபாடல். ஆப்ஷன் டி கலித்தொகை. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ மதுரை காஞ்சி. மத்தெல்லாமே 8 தொகை நூல். மதுரை காஞ்சின்றது 10 பாட்டு. ரைட்டா? நச்சினை, கலித்தொகை, பரிபாடல்லாம் 8 தொகை நூல். மதுரை காஞ்சி வந்து 10 பாட்டு. நெக்ஸ்ட் பொருந்தாத சொல்லை கண்டறிதல். முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை, திருக்குறள். ஸோ இதில் எது பொருந்தாதது? ஆப்ஷன் ஏ முல்லைப்பாட்டு. ஆப்ஷன் பி மதுரை காஞ்சி. ஆப்ஷன் சி திருக்குறள். ஆப்ஷன் டி பட்டினப்பாலை. ஸோ இதில் எது பொருந்தாதது? ஆப்ஷன் சி திருக்குறள். ஏன் அப்படின்னா மற்றதெல்லாம் 11 மேற்கணக்கு நூல். திருக்குறள் 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ரைட்டா? முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை இதெல்லாமே 11 மேற்கணக்கு நூல்கள். 11 கீழ்கணக்கு நூல் என்னது? திருக்குறள். நெக்ஸ்ட் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். வரைந்த ஓவியம் பெயரச்ச தொடர். இது கரெக்ட் தான். சென்றனர் வீரர். சென்றனர் இது வினைமுற்று. அப்ப வினைமுற்று தொடர். இதுவும் கரெக்ட் தான். பொற்கொடி வந்தாள். இது அன்மொழி தொகை. இதுவும் கரெக்ட் தான். நண்பா படி. நண்பா படின்றது விழித்தொடர். அது விழித்தொடர். ஓகேவா? உரிச்சொற்றொடர் கிடையாது. அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். இளமை என்னும் சொல்லினுடைய எதிர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் ஏ முதுமை. ஆப்ஷன் பி புதுமை. ஆப்ஷன் சி தனிமை. ஆப்ஷன் டி இனிமை. இளமை அப்படின்னா ஆப்போசிட் வேர்டு என்னது? முதுமை. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். எதிர்ச்சொல் தருக. ஈதல் அப்படின்னா என்ன? ஆப்ஷன் ஏ இறங்குதல். ஆப்ஷன் பி ஏற்றல். ஆப்ஷன் சி வாய்த்தல். ஆப்ஷன் டி சேருதல். ஈதல் அப்படின்னா கொடுத்தல், அழித்தல் அப்படின்றது மீனிங். அதோட ஆப்போசிட் வேர்டு என்னது? கொடுக்குறோம்,
எடுத்துக்கிறோம். ஏற்றல். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? கொடுத்தல், எடுத்தல், ஏற்றல். ஸோ அதுதான் ஆப்போசிட் வேர்ட். நெக்ஸ்ட் எதிர்ச்சொல் தருக. இரவலர். ஆப்ஷன் ஏ புதியவர். ஆப்ஷன் பி எளியவர். ஆப்ஷன் சி வறியவர். ஆப்ஷன் டி புரவலர். இரவலர் ஆப்போசிட் வேர்ட் புரவலர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். காடு பிளஸ் ஆறு என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்னது? காடு பிளஸ் ஆறு என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன? ஆப்ஷன் ஏ காட்டாறு. ஆப்ஷன் பி காடாறு. ஆப்ஷன் சி காட்டு ஆறு. ஆப்ஷன் டி காடு ஆறு. ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ காட்டாறு. காடு பிளஸ் ஆறு காட்டாறு. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். அறிந்தது பிளஸ் அனைத்தும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன? அறிந்தது பிளஸ் அனைத்தும் இதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன? ஆப்ஷன் ஏ அறிந்தது அனைத்தும். ஆப்ஷன் பி அறிந்தது அனைத்தும். ஆப்ஷன் சி அறிந்தது அனைத்தும். ஆப்ஷன் டி அறிந்துணைத்தும். ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி அறிந்தது அனைத்தும். ஸோ இதோட லாஸ்ட் கொஸ்டின். எழுத்து பிளஸ் ஆணி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். எழுத்து பிளஸ் ஆணி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆப்ஷன் ஏ எழுத்தாணி. ஆப்ஷன் பி எழுத்தாணி. ஆப்ஷன் சி எழுத்தாணி. ஆப்ஷன் டி எழுதாணி. ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி எழுத்தாணி. ஓகேவா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11th கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th கொஸ்டின் பேப்பர் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ஸோ இது வரைக்கும் நான் படிக்கல அப்படின்னவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்டில் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ சீக்கிரம் போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.